உலக வரலாற்றிலே மறக்க முடியாத 2 நகரங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. இந்த 2 நகரங்கள் மேல் தான் பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றிலேயே முதல் முறையா அணுகுண்டுகள் வீசப்பட்டது. ஒரு சில வினாடிகள் தான் பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு வீசப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. ஒரு நகரமே அந்த செகண்ட்லேயே நாசமாயிருச்சு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் பாம்பிங்ஸ் ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகின்ற நிகழ்வில் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாளில் என்ன நடந்துச்சு, எதனால் இதெல்லாம் நடந்துச்சு, அதனோட விளைவுகள் என்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1945ஆம் ஆண்டு வேர்ல்டு வார் 2 நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உலகம் முழுக்கவே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த 2 நாடுகளுமே கடுமையான போரில் இருந்துச்சு. ஜப்பான் சரணடைய மறுத்ததுனால அமெரிக்கா சீக்கிரமாக போரை முடிக்கணுன்ற ஐடியாவில் சீக்கிரட்டாக ஒரு ஆயுதத்தை தயாரிச்சிச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதுக்காக ரகசியமாக ஒரு திட்டமும் தீட்டுச்சு. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற விதமாக ஹிரோஷிமா மேலே 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் ஒரு 8:15 இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலோனா காய் அப்படின்ற B-29 விமானம், அதாவது அமெரிக்காவோட விமானம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு ஹிரோஷிமா மேலே. அந்த விமானத்தில் தான் அந்த அணுகுண்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அணுகுண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். அதை அப்படியே அந்த ஹிரோஷிமா நகரத்துக்கு மேலேருந்து கீழே விடப்பட்டுச்சு. 45 செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அணுகுண்டு வெடிச்சிருச்சு. வெடித்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சூரியனை விட அதிகமான வெப்பம் அதுலேருந்து வெளியேறிச்சு. உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி பல கட்டிடங்களை நாசமாக்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்லேயே 70,000 பேர் உடனே உயிரிழந்துட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த சில மாதங்களிலேயே அந்த அணுகுண்டு வெடித்த ரேடியேஷன் தாங்க முடியாமல் அதில் பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகசாகி மேலே குண்டு வீசப்பட்டது. அந்த குண்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன். இது வீசப்பட்டதில் 40,000 பேர் வரை உயிரிழந்திருக்காங்க. அப்புறம் ரேடியேஷன் காரணமாக 70,000 பேர் வரை உயிரிழந்திருக்காங்க. அணுகுண்டு வீசப்பட்டதோட மிக பயங்கரமான விஷயமே இந்த ரேடியேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுச்சுன்னா கேன்சர், குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடு, உடல் பலவீனம், மேலும் பார்த்தீங்கன்னா தலைமுறைகளை கடந்துமே இந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த 2 குண்டு வெடிப்புகளில் இருந்துமே தப்பிச்சவங்களை ஜப்பான்காரங்க ஹிபாகுஷா அப்படின்னு அழைப்பாங்களாம். இந்த 2 பெரிய தாக்குதல்களுக்கு பிறகு ஜப்பானால் போரை தொடர முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னா 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிருச்சு. இது மூலயமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி அழகான நகரங்களாக மீண்டும் அழகாக மாறிடுச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதை நினைவூட்டுற விதமாக ஹிரோஷிமா மெமோரியல் பார்க்குன்ற மாதிரி நினைவு சின்னங்கள் நிறையா இருக்குது. இவை எல்லாமே நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அணு ஆயுதங்கள் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்றதை உணர்த்துது. ஒரு நொடியில் ஒரு நகரமே அழிஞ்ச அந்த சம்பவம் உலகிற்கே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி அணுகுண்டு தாக்குதல்கள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் அழிவை மட்டுமே தரும்.